கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். கிருபையிலே வளர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய வசனம் நம்மை அழைக்கிறது. கிருபை என்றால் பொருள் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற வெகுமதியாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் கிருபையை தெய்வமாக்கி விட்டார்கள். கிரேஸ் இஸ் நாட் காட். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே ஆண்டவர் தான் கிருபை கொடுக்கிறார். காட் கிவ்ஸ் கிரேஸ் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, கிருபையினுடைய வளர்ச்சி என்றால் அநேகர் தங்களுடைய ஐஸ்வர்யத்தின் வளர்ச்சியை அவர்கள் சொல்லி பேசுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையின் வளர்ச்சி மிக முக்கியமானது. அது ஆண்டவரிடத்தில்தான் இந்த கிருபை வரும். அவர்தான் கிருபை நிறைந்த ஆண்டவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த கிருபையிலே வளர்வது தேவனுடைய சித்தம், வாஞ்சை, அவருடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த கிருபையிலே எவ்வாறு வளரலாம்? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் growth என்று சொல்லலாம். ஒரு அருமையான பிள்ளை வளர வேண்டும் என்றால் 2 காரியம் தேவை. ஒன்று பேலன்ஸ் டயட், இன்னொன்று ரெகுலர் எக்ஸசைஸ். ஆகவே சமநிலை உள்ள சத்து நிறைந்த ஆகாரம், இன்னொன்று உடல் பயிற்சி மிக அவசியமாயிருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வாக்கியம் சொல்கிறது, புதிதாய் பிறந்த நீங்கள் வளரும்படி களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திருவசனம்தான் நாம் வளர்வதற்குரிய வழியாக, வாய்க்காலாக அல்லது உணவாக அது காணப்படுகிறது. இரண்டாவதாக ரெகுலர் எக்ஸசைஸ். அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஏனென்றால் ஒரு அருமையான பிள்ளையாண்டான் வளர வேண்டும் என்றால் உடல் பயிற்சி எவ்வளவு அவசியமோ ஆன்மீக பயிற்சி மிக தேவையாக இருக்கிறது. சரீரத்துக்கு எவ்வாறு உடற்பயிற்சியோ அதே போல ஆன்மீகத்திலும் ஆவிக்குரிய பயிற்சி தேவையாயிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 24 எடுத்து வாசித்து பாருங்கள். அதிலே 16வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்திலே 7-8 பாருங்கள். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் புரோஜனம் உள்ளது. ஆகவே இந்த ஆன்மீக பயிற்சிகளை செய்ய அழைக்கப்படுகிறோம். 3வது குறிப்பாக இந்த கிருபையிலே வளர்ந்ததற்கு அடையாளம் என்ன? த எவிடன்ஸ் ஆஃப் growth என்று சொல்லலாம். முதலாவது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் டிசர்ன்மென்ட் தேவை. எபேசியரின் புஸ்தகத்தில் எடுங்கள், 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அதிலே 14வது வாக்கியம் சொல்கிறது, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையிலே வளர்ந்திருப்போம் என்றால் டிசர்ன்மென்ட், பகுத்தறிவு தேவை. எது கள்ள போதகம், எது நல்ல போதகம், யார் உண்மையான ஊழியர்கள், யார் உண்மையான வரங்கள் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவு, டிசர்ன்மென்ட் தேவை. இது கிருபையின் அடையாளம். 2வது அடையாளம் என்ன? யாக்கோபு நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்திலே 2-3-4 வாசித்தால் அந்த வசனத்திலே அங்கு பொறுமையை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் கிருபையிலே வளர்ந்திருப்போம் என்றால் பொறுமையிலே வளர்ந்திருக்கிறோம் என்று பொருள். அநேகர் கிருபையிலே வளர்ந்திருக்கிறோம் என்று மார்பை தட்டுகிறார்கள். ஆனால் அநேக இடங்களிலே பொறுமை இழந்து சாட்சியை காற்றிலே விட்டு விடுகிறார்கள். 3வது அடையாளம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் நிருபத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 12 நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டிருந்தால் 12, 13, 14 வாசித்தால் பவுல் தன்னுடைய பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற அந்த தாழ்மையின் தன்மை நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும்
மிக தாழ்மை நிறைந்தவனாக காணப்பட்டதை திருமறையிலே வாசிக்க முடிகிறது. ஆகவே கிருபையிலே வளர்ந்திருக்கிறோம் என்றால் பொருள் என்ன, அடையாளம் என்ன? பகுத்தறிவு தேவை, பொறுமை தேவை, தாழ்மை தேவை. உண்மையாகவே உங்கள் ஜீவியத்திலும் என் ஜீவியத்திலும் நாம் நம்மை அலசி பார்ப்போம். கிருபையிலே வளர்ந்திருக்கிறோமா அல்லது கிருபையை இழந்திருக்கிறோமா? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக செபிக்கிறோம். தேவனுடைய கிருபையிலே, கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலே வளர எங்களுக்கு பாக்கியத்தை தார். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.